விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. என் அன்பு ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். மார்ச் மாதம் 23 கொரோனா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னு தெரிஞ்சதில் இருந்தே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தலைகீழ மாறி போச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் காலையில் எழுந்திருக்க வேண்டியது, காலை கடன் முடிக்க வேண்டியது, குளிக்க வேண்டியது, பூஜை பண்ண வேண்டியது, சாப்பிட வேண்டியது அப்படின்னு அதுக்கப்புறம் ஆஃபீஸு அவங்க தொழிலை நம்ம பார்த்தோம். ஆனால் என்றைக்கு இந்த கொரோனா வந்ததோ அன்னையில் இருந்து உலகம் முழுவதும் அந்த வாழ்க்கை முறையை மாறிப்போச்சு. இப்போ என்னடான்னா 10 மணிக்கு எழுந்திருக்கிறது, 11 மணி, எப்போ வேணாலும் சாப்பிடலாம், எப்படி வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்லாம் ஆயிடுச்சு. ஆனால் சாஸ்திரத்தில் நமக்கு சொல்லப்பட்டது 6 வகையான ஸ்நானம், குளியல் சொல்லப்பட்டிருக்கு. வெறும் தண்ணி ஊற்றி நல்ல வெந்நீரை கொதிக்க வச்சு அதில் மட்டும் குளிக்கிறது தான் ஸ்நானம் இல்லை. இன்னும் நிறைய ஸ்நானம்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்குறதுக்கு முன்னாடி யூஸ்வலாக நம்ம சொல்லுவோம், விநாயகரை வழிபட்டு இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம போகலாம் அப்படின்னு. அதே மாதிரி தான் நான் சொல்ல போகிறேன். அதனால் இந்த பாட்டை கேளுங்க, நிகழ்ச்சிக்கு போவோம். தும்பிக்கையான் புகழ் பாடு, தும்பிக்கையான் புகழ் பாடு, நீ தூய நினைவுடனே நம்பிக்கையோடு தும்பிக்கையான் புகழ் பாடு, நீ தூய நினைவுடனே நம்பிக்கையோடு தும்பிக்கையான் புகழ் பாடு. தம்பிக்கு துணை நின்று திருமணம் முடித்தவள், தம்பிக்கு துணை நின்று திருமணம் முடித்தவள், தம்பிக்கு துணை நின்று திருமணம் முடித்தவள், தாய் தந்தை பெருமை தன்னை தரணிக்கு உரைத்தவள், தாய் தந்தை பெருமை தன்னை தரணிக்கு உரைத்தவள், தும்பிக்கையான் புகழ் பாடு, நீ தூய நினைவுடனே நம்பிக்கையோடு தும்பிக்கையான் புகழ் பாடு. ஆலய முகப்பினிலே அவன் இருப்பான், ஆலய முகப்பினிலே அவன் இருப்பான், அழகிய நதிக்கரையில் அவன் இருப்பான், ஆலய முகப்பினிலே அவன் இருப்பான், அழகிய நதிக்கரையில் அவன் இருப்பான், சாலைகள் கூடுமிடம் அவன் இருப்பான், சாலைகள் கூடுமிடம் அவன் இருப்பான், தஞ்சமில் பார்க்கின்றும் நலம் கொடுப்பான், தஞ்சமில் பார்க்கின்றும் நலம் கொடுப்பான், தும்பிக்கையான் புகழ் பாடு, நீ தூய நினைவுடனே நம்பிக்கையோடு தும்பிக்கையான் புகழ் பாடு. இந்த 6 வகை குளியல்னு சொன்னீங்களே சார், அது என்னென்ன அப்படின்னா ஒன்று பார்ப்போம். முதல்ல எதை சொன்னாலும் சரி கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி குளித்தாலே அத்தனை கர்மமும் போகும். முதல்ல கோவிந்தா
அப்படின்னு நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த தண்ணி எடுத்து தெளித்தாலே போதும், குளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கோவிந்தா அப்படின்னா எல்லாம் போயிடுச்சின்னு அர்த்தம். அதனுடைய அர்த்தம் கோவிந்தா அப்படின்னா போயிடுச்சின்னு அர்த்தம். என்ன போயிடுச்சு? நீங்கள் நினைக்கிற அத்தனை அசுத்தமும் போயிடுச்சு, சுத்தமாகிடுச்சு. நாடி சுத்தி, மனசுத்தி, திரேக சுத்தி, இடசுத்தி. அதனால தான் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தெளிக்கிறோம். அது ஒரு வகை. இரண்டாவது வகை, முதல் பாட்டை கேளுங்க, ரெண்டாவது பாட்டுக்கு தான் அது ரெண்டாவது வகை குளியல் என்ன அப்படிங்கிறத பேசுவோம். திருமுருகா ஒரு முறைவா, திருவடி சரணம் கந்தா பரம் தா, திருவடி சரணம் கந்தா. திருமுருகா ஒரு முறைவா. ஆயிரம் கோடி முகங்களை பார்த்தேன், ஆறு முகமே அழகென்றறிந்தேன். ஆயிரம் கோடி முகங்களை பார்த்தேன், ஆறு முகமே அழகென்றறிந்தேன். கோயிலை தேடி நான் போகாமல், கோயிலை தேடி நான் போகாமல், குமரா உனை நான் கும்பிட வேண்டும். குமரா உனை நான் கும்பிட வேண்டும். திருப்படி சரணம் கந்தா வரம் தா, திருப்படி சரணம் கந்தா. திருமுருகா ஒரு முறைவா. வேதங்கள் பாடும் வேலவன் நீயே, வேங்கை மரமாகி நின்றவன் நீயே. வேதங்கள் பாடும் வேலவன் நீயே, வேங்கை மரமாகி நின்றவன் நீயே. நிதியின் தேவா நிர்மல ரூபா, நிதியின் தேவா நிர்மல ரூபா, நிரந்தர சுகமே தந்திடவாவா, நிரந்தர சுகமே தந்திடவாவா. திருபடி சரணம் கந்தா வரம் தா, திருபடி சரணம் கந்தா. திருமுருகா ஒரு முறைவா. ஜெயா டிவியின் விளக்கேற்றும் நேரம். பொதுவாக நம்ம சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா கோ சம்ரோக்ஷணம் ரொம்ப ரொம்ப ரகசியமானது. கோ சம்ரோக்ஷணம் அதை பார்த்தாலே புண்ணியம் அப்படின்னு நம்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோவினுடைய குழம்புல தண்ணி பட்டு வருது பாருங்கள், அந்த தண்ணியை தெளித்தாலும் சரி, இல்லை நீங்கள் குளிக்கிற தண்ணியில் அதை கொஞ்சமாக சேர்த்து குளித்தாலும் சரி, மிக பவித்திரமானது. கங்கா காவேரிக்கு இணையான பவித்திரமான ஒரு நீர். அதனால் அந்த பசுவினுடைய குளம்படிப்பட்ட தண்ணீரில் குளிக்கிறதுங்கிறது பவித்திரம், சுகம், பூர்வ ஜென்ம கர்மத்தை போக்கக்கூடியது. இது ரெண்டாவது வகை. இந்த பாட்டை கேட்டுட்டு வாங்க, மூணாவது வகை என்ன அப்படிங்கிறத
பேசுவோம். எக்கடையா சில பேருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும். அந்த உடம்பு சரியில்லாதவங்கள போய் குளிங்க அப்படின்னா அவங்க எப்படி குளிப்பாங்க? ஏற்கனவே உடம்பு சரியில்லை, இதில் வேறு அது குளித்தா இருக்கிற சீதோஷ்ணத்துக்கு கொரோனா காலம் வேறு, ஒன்றும் சளிகளி பிடிச்சிக்கிட்டு மனோபயமே பீதியே நமக்கு நிறைய இருக்கே. சாதாரண சளி வந்து ஒரு சின்ன இருமல் வந்தாலே அதுவாக இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் வந்துடுது இல்லைங்களா? மனிதனுக்கு முக்கால்வாசி சந்தேகமும் பயம்தான் வியாதியே. அப்படிப்பட்டவர்களெல்லாம் இந்த தண்ணியை சூரிய ஒளியில் வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சளும் கொஞ்சம் வேப்பிலையும் போட்டு அதில் குளித்தோம்னா அதை விட திரேக சுத்தி, நோயற்ற வாழ்வு, இதெல்லாம் வேறு எதுவுமே கிடையாதுங்க. வேறு ஒன்றும் இல்லை, இதெல்லாம் கிருமி நாசினி. அதில் இந்த டி விட்டமின் அந்த சூரிய ஒளி படுது, ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்னு சாஸ்திரத்தில் பெரியவங்க எவ்வளவு கற்றுக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது ஒரு குளியல். இந்த பாட்டை கேளுங்க. கண்ணா 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 ஆனந்த மோகன வேணுகானமதில் அலை பாயுதே கண்ணா என் மன அலை பாயுதே ஆனந்த மோகன வேணுகானமதில் அலை பாயுதே கண்ணா மனங்களே பாயுதே
நிலை பெயராது சிலை போலவே கண்ணா நிலை பெயராது சிலை போலவே கண்ணா நிலை பெயராது சிலை போலவே நின்ற நிலை பெயராது சிலை போலவே நின்ற நிலை பெயராது சிலை போலவே நின்ற நேரமாவதறியாமலே நேரமாவதறியாமலே மிக வினோதமான முரளிதர நேரம் ஆவதறியாமலே மிக வினோதமான முரளிதர நேரமாவதறியாமலே மிக வினோதமான முரளிதரையில் மனதை பாயுதே கண்ணாயல் மன அலைபாயுதே ஆனந்த மோகன வேணுகானமதில் அலைபாயுதே கண்ணா 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 தெளிந்த நிலவு பட்ட பகல் போல் எரியுதே தெளிந்த நிலவு பட்ட பகல் போல் எரியுதே திக்கு நோக்கி என் நீரு உருவம் நெறியுதே திக்கு நோக்கி என் நீரு உருவம் நெறியுதே கனிந்த உன் வேணுகானம் கண்ணா கண்ணா கனிந்த உன் வேணுகானம் காற்றில் வருதே 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 கனிந்த உன் வேணுகானம் தென்றல் காற்றில் வருதே கனிந்த உன் வேணுகானம் காற்றில் வருதே கண்கள் சுருங்கி ஒரு விதமாய் வருதே கண்கள் சுருங்கி ஒரு விதமாய் வருதே கதித்த மனத்தில் உறுத்தி பதத்தை எனக்கு அழித்து மகிழ்ந்தவா கதித்த மனத்தில் உறுத்தி பதத்தை எனக்கு அழித்து மகிழ்ந்தவா ஒரு தனித்தவனத்தில் அனைத்து எனக்கு உணர்ச்சி கொடுத்து முகிழ்த்தவா தனித்தவனத்தில் அனைத்து எனக்கு உணர்ச்சி கொடுத்து முகிழ்த்தவா கனை கடல் அலையினில் கதிரவனொழியன இணையிரு கழல் எனக்கு அளித்தவா கனிகடல் அலையினில் கதிரவன் ஒளியன இணையிரு கழல் எனக்கு அளித்தவா கதறி மனம் உருகி நான் அழைக்கவோ கண்ணா 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 கதறி மனம் உருகி நான் அழைக்கவோ கண்ணா
தகுமோ இது முறையோ இது தகுமோ இது முறையோ இது தகுமோ இது முறையோ இது தருமோ தானோ குழலூதிடும் பொழுது ஆடிடும் குழைகள் போலவே மனது வேதனை மிகவோடு அதை பாயுதே கண்ணா 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 உன் ஆனந்த மோகன வேணுகானமதிவனே பாயுதே அலை பாயுதே கண்ணா இந்த உடம்பெல்லாம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா விபூதி பூசிக்குவாங்க. நான் சொல்கிறது விபூதி பட்டை போடுறதில்ல, விபூதியே உடம்பு முழுவதும் பூசுவாங்க. அந்த விபூதி பூசினாலே பவித்திரம்னு அர்த்தம். உடம்பு அந்த நாற்றம் இருக்காது, திரேக சுத்தி அருமையாயிடும், குளிச்சா மாதிரியே இருக்கும். அந்த விபூதி குளியல்னு பேர். அப்படிப்பட்ட குளியல் செஞ்சாலும் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும். குளித்ததுக்கு சமமானது விபூதி குளியல் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை செஞ்சுட்டு சூரிய நமஸ்காரம் செஞ்சாலே அற்புதமான வாழ்க்கை வரும் அப்படிங்கிறது தான் ரகசியம். இந்த பாட்டை கேளுங்க, இன்னும் பேசுவோம். ஞானச்சுடரே கணபதியே நலமே அருள்வாய் குணநிதியே. ஞானச்சுடரே கணபதியே நலமே அருள்வாய் குணநிதியே. நாளும் உன் கோயில் வலம் வந்தால் போதும், வாழும் மனையெங்கும் பால் பொங்கி ஓடும். ஞானச்சுடரே கணபதியே நலமே அருள்வாய் குணநிதியே. கோலமணி மார்பில் பொன்மாலை சூட்டி குத்து விளக்கோடு கற்பூரம் ஏற்றி. கோலமணி மார்பில் பொன்மாலை சூட்டி குத்து விளக்கோடு கற்பூரம் ஏற்றி. கோடி மலர் தூவி துதிப்போம் தினமே, கருணையை பொழிவாய் ஐந்து கரனே. ஞானச்சுடரே கணபதியே நலமே அருள்வாய் குணநிதியே. நாவினில் உன் நாமம் சொன்னாலே போதும், நாடும் வினையாவும் சுபமாக மாறும். நாவினில் உன் நாமம் சொன்னாலே போதும், நாடும் வினையாவும் சுபமாக மாறும். பாடல் ஒரு கோடி உருவாகும் போதும், பாடும் எதிர் வந்து கருவாக தோன்றும். ஞானச்சுடரே கணபதியே நலமே அருள்வாய் குணநிதியே. வேத நெறியாவும் நின்றாடும் தலமே, வெற்றி ஒளி வீசும் வேதமுகமே. வேத நெறியாவும் நின்றாடும் தலமே, வெற்றி ஒளி வீசும் வேதமுகமே. நாளும் அருள்வாய் வழிபடும் வரமே, பிறவியின் பயன் தரும் உமையவள் மகனே. ஞானச்சுடரே கணபதியே நலமே அருள்வாய் குணநிதியே. ஞானச்சுடரே கணபதியே நலமே அருள்வாய் குணநிதியே.
எப்போவுமே நம்ம இந்தியாவில், தமிழ்நாட்டில், சென்னையில் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் யாரும் நம்ம பெருசாக எடுத்துக்கிறதில்ல. என்னவோ பழைய பஞ்சாங்கம்பா அவர் சொல்கிறாரு, நம்ம கேட்குறோம். ஆனால் ஃபாரினில் யாராவது ஒருத்தர் சொல்லிட்டா கரெக்டாக தான் சார் இருக்கும். அது ரொம்ப தெளிவாக அவர் சொல்லுவாங்க சார். அது ஆங்கிலத்தில் சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்ச மாதிரி, புரியலனா கூட தெரியலன்னு சொல்லிட்டா நம்மளை ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக தான் சார் இருக்கும் அப்படின்வாங்க. சன் பாத், சூரிய ஒளி குளியல். அந்த சூரிய ஒளி குளியலில் குளிக்கிறது அப்படிங்கிறது வெளிநாட்டில் ரொம்ப பிரசித்தம். ஆனால் நம்ம ஊரில் காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ண சொன்னது அந்த சூரிய குளியலுக்காகத்தான். சன்பாத் எடுங்க அப்படின்னு சொல்கிறது நம்ம தமிழில் சூரிய குளியல்னு சொன்னோம். அப்போ தமிழன் யார்? எப்போவோ ஒரு 5000-10,000 வருஷத்துக்கு முன்னாடியே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கான்னா தமிழன் எப்படிப்பட்டவன்? புத்திசாலியானவன். ஆதவன் குளியல், சூரியன் குளியல், இதையெல்லாம் நம்ம செய்வோம். வாழ்க்கையில் ஆரோக்கியமாக வாழ்வோம். இந்த பாட்டையும் கேட்போம்.
இந்த கொரோனா காலத்தில் நீங்கள் எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்த பிறகு தயவு செஞ்சு உங்கள் ஆடைகள்லாம் கழட்டிட்டு சுத்தமாக கை கால்லாம் கழுவிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு நிறைய பேர் இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஆனால் சாஸ்திரத்தில் இது ஏற்கனவே சொல்லப்பட்டது தான். வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்தீங்கன்னா அந்த ஆடைகளில் இன்ஃபெக்ஷன் இருக்கும், அதெல்லாம் துவைக்கிறதுக்கு போட்டுட்டு கை காலெலாம் நல்லா கழுவிக்கிட்டு சுவாமி படத்துக்கு முன்னாடி நல்ல விபூதியை போட்டுக்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் உங்கள் வேலைகளை நீங்கள் செய்யலாம். அப்படின்னா அது ஒரு வகையான குளியல் அப்படின்னு சாஸ்திரத்தில் அந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் சொன்னது எல்லாமே இப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரோம். ஏன்னா அதை இங்கிலீஷில் சொல்கிறோம் ஹைஜினிக். அது இப்போ அவங்களுக்கு புரியுது. அதை தமிழில் சொல்லும்போது சுத்தமாக இரு, குளித்து குடி. அதே மாதிரி ஆடைகளை தோய்த்து கந்தையானாலும் கசக்கி கட்டு அப்படின்னு நமக்கு மூதாதையர்கள் நம்ம பாட்டிலாம் சொல்லியிருக்காங்க. பாட்டினா யார்? அவை பாட்டி. ஆகவே சாஸ்திரங்கள் பொய்யாவதில்லை. ஜெயா டிவியின் விளக்கேற்றும் நேரம். ஒரு கோயிலில் இருந்து தீர்த்தம் கொண்டு வந்து நம்ம மேலே தெளிச்சுக்கிட்டாலே மகா புண்ணியம். அதுவே ஆரோக்கியமாக வாழ முடியும். அப்படிங்கிறதுக்கு அந்த தீர்த்தம் ஆரோக்கியத்தை தரும், மன நிம்மதியை தரும், சந்தோஷத்தை தரும். சூரிய உதயம் அஸ்தமனம் இந்த 2 நேரத்தில் 24 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் தண்ணீரை தெளிச்சுக்கிட்டு புண்ணிய நதிகளில் இருந்து தெளிச்சுக்கிட்டு விளக்கேற்றி வச்சு நீங்கள் வழிபட்டிங்கன்னா அது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வித்துடன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க.
இந்த பாட்டையும் கேட்டுக்கிட்டு ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா என்ன வரும்? வீட்டில் ஒளி வரும், மன நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். இதோ உங்களுக்காக. அமர ஜீவிதம் சுவாமி அமுதவாசகம் பதித பாவனம் சுவாமி பக்த சாதகம். அமர ஜீவிதம் சுவாமி அமுதவாசகம் பதித பாவனம் சுவாமி பக்த சாதகம். முரளி மோகனம் சுவாமி அசுரமர்தனம் கீதபோதகம் ஸ்ரீகிருஷ்ண மந்திரம். அமர ஜீவிதம் சுவாமி அமுதவாசகம் பதித பாவனம் சுவாமி பக்த சாதகம். நளின தெய்வதம் சுவாமி மதனரூபகம் நாகநர்த்தனம் சுவாமி மாதவஸ்திரம். பஞ்சசேவகம் சுவாமி பாஞ்சசன்னியம் கீதபோதகம் ஸ்ரீகிருஷ்ண மந்திரம். அமர ஜீவிதம் சுவாமி அமுதவாசகம் பதித பாவனம் சுவாமி பக்த சாதகம். ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம். சந்திய பங்கஜம் சுவாமி அந்திய புஷ்பகம் சர்வரட்சகம் சுவாமி தர்ம தத்துவம். ராதபந்தனம் சுவாமி ராசலீலகம் கீதபோதகம் ஸ்ரீகிருஷ்ண மந்திரம். ஓம் அமர ஜீவிதம் சுவாமி அமுதவாசகம் பதித பாவனம் சுவாமி பக்த சாதகம். ஓம் ஹரி ஓம் ஹரி ஜீவராசிகளில் எல்லாமே குளியல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மனிதன் கூட குளிக்கிறது, தண்ணியில் நல்ல ஜலம் ஊற்றி ஜம்முன்னு குளிக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. தெய்வத்துக்கு கூட சுவாமிக்கு அபிஷேகம். அந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது நீர் மட்டும் அபிஷேகம் இல்லை, நிறைய தானங்கள் தர்மங்கள் இதையெல்லாம் செய்கிறவங்கக்கிட்ட தேன் பால் தயிர் இதெல்லாம் வாங்கி அவங்களுக்காக நம்ம அந்த அபிஷேகம் பண்ணுறோம். அவங்க ஆரோக்கியத்துக்காக, அவங்க மன நிம்மதிக்காக, அவங்க குடும்ப சந்தோஷத்துக்காக அந்த தானங்கள் தர்மங்கள் இந்த குளியலுக்கு மறைமுகமாக உதவுது. ஆகவே தான் இந்த குளியல் என்பது உடல் சுத்தத்துக்கு மட்டுமல்ல, தான தர்மத்துக்கு மட்டுமல்ல, கர்மத்தை போக்கக்கூடியது, மன நிம்மதியை தரக்கூடியது. இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த குளியல்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிம்மதியாக வாழலாம், சந்தோஷமாக வாழலாம். முத்துவேல் ரத்தினவே முருகன் கைவேலாகும். முத்துவேல் ரத்தினவே முருகன் கைவேலாகும். முத்தமிழில் புகழ் பாடும் முருகன் பேரழகாகும். முத்தமிழில் புகழ் பாடும் முருகன் பேரழகாகும். முருகன் பேரழகாகும். தித்திக்கும் தேனமுதம் முருகன் வாய்மொழியாகும்.
மலையில் புகழ் பாடும் முருகன் பேரழகாகும் முருகன் பேரழகாகும் நினைவில் வந்து ஆடுவதும் முருகனேறு மயிலாகும் நினைவில் வந்து ஆடுவதும் முருகனேறு மயிலாகும் கனவில் வந்து ஆடுவதும் சேவலெனும் கொடியாகும் கனவில் வந்து ஆடுவதும் சேவலெனும் கொடியாகும் ஆசி மனதில் பாடுவதும் முருகனாறு முகமாகும் ஆசி மனதில் பாடுவதும் முருகனாறு முகமாகும் அன்பில் இல்பம் தேடுவதும் முருகன் என்ற பழமாகும் அன்பில் இல்பம் தேடுவதும் முருகன் என்ற பழமாகும் முருகன் என்ற பழமாகும் முத்துவேல் ரத்தினவே முருகன் கைவேலாகும் முத்தமிழில் புகழ் பாடும் முருகன் பேரழகாகும் முருகன் பேரழகாகும் முருகன் பேரழகாகும். இப்போ மனிதர்கள் நம்மெல்லாம் நீர் காலையில் ஊற்றி தண்ணி ஊற்றி ஜலம் ஊற்றி ஜாமுன்னு குளிக்கிறோம். ஆனால் சுவாமிக்கு நறுமண பொருட்கள், குறிப்பாக அம்மனுக்கு தாயாருக்கு நறுமண பொருட்கள் வச்சு அபிஷேகம் பண்ணி ஒரு அந்தாதி பாடினா அந்த இடம் எப்படிங்க இருக்கும்? இல்லை, மனோரஞ்சகமாக இருக்காது, சந்தோஷமாக இருக்காது, நிம்மதியாக இருக்காது. அதுக்காகத்தான் இப்படிப்பட்ட அபிஷேகங்கள்லாம் நம்ம செய்கிறோம். இந்த பாட்டு அபிராமி அந்தாதி உங்களுக்காக. இழைக்கும் வினை வழியே அடுங்காலல் என்னை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சலென்பாய் அத்தர் சித்தமெல்லாம் குழைக்கும் களபக் குவிமுலையாமலை கோமளமே உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே. வந்தே சரணம் புகும் அடியாருக்கு வானுலகம் தந்தே பறிவொடு தான் போயிருக்கும் சதுர்முகமும் பைந்தேன் அலங்கர் பருமணியாகமும் பாகமும் பொற்செந்தேன் மலரும் அலர்கதிர் ஞாயிறும் திங்களுமே. ஜெயா டிவியின் விளக்கேற்றும் நேரம். ஸ்நானம் எத்தனையோ வகை, 6 வகையிலிருந்து 16 வகை வரைக்கும் ஸ்நானங்கள் எத்தனையோ வகைகள் இருக்குது. ஆனால் முக்கியமான வகைகள் நேரத்தின் காலமாக நம்ம இதை கொடுத்துருக்கோம். ஆனால் இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ்வது எப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. சிவனுக்கு இசைந்தது சிவராத்திரி, அவன் தேவி குகந்தது நவராத்திரி. சிவனுக்கு இசைந்தது சிவராத்திரி, அவன் தேவி குகந்தது நவராத்திரி. அவனின் துணையோ ஒரு சக்தி, இந்த அகிலம் காண்பது நவசக்தி. அவனின் துணையோ ஒரு சக்தி, இந்த அகிலம் காண்பது நவசக்தி. சிவனுக்கு இசைந்தது சிவராத்திரி, அவன் தேவி குகந்தது நவராத்திரி.
சந்ததி காக்கும் மறுபாதி தவத்தில் நிலைக்கும் ஒரு பாதி தன் சந்ததி காக்கும் மறுபாதி விதைக்கும் உழவன் சிவன் என்றால் அதன் விளைவை சுமப்பவள் உமையன்றோ விதைக்கும் உழவன் சிவன் என்றால் அதன் விளைவை சுமப்பவள் உமையன்றோ சிவனுக்கு இசைந்தது சிவராத்திரி அவன் தேவி குகந்தது நவராத்திரி இரவில் ஒரு நாள் மலர் மலரும் என்றோ ஒரு நாள் அது உலரும் இரவில் ஒரு நாள் மலர் மலரும் என்றோ ஒரு நாள் அது உலரும் இடையில் மடியில் இருத்தி வைத்து எம்மை வளர்ப்பாள் அன்னை என்றோ இடையில் மடியில் இருத்தி வைத்து எம்மை வளர்ப்பாள் அன்னை என்றோ சிவனுக்கு இசைந்தது சிவராத்திரி அவன் தேவி குகந்தது நவராத்திரி தாயாய் வந்தாள் ஒரு சக்தி தாகம் தீர்த்தாள் ஒரு சக்தி ஆய கலைகள் அருள்பவளாய் ஆக்கம் தந்தாள் ஒரு சக்தி செல்வம் தந்தனை சீராட்டி செழிக்க செய்தாள் ஒரு சக்தி அல்லும் பகலும் அருகிருந்தே ஆற்றல் கொடுத்தாள் ஒரு சக்தி உடன் பிறந்தவள் ஒரு சக்தி உள்ளம் நிறைந்தவள் ஒரு சக்தி தோள் தவழ்ந்தவள் ஒரு சக்தி வாழ்வு முழுவதும் சிவசக்தி 9 சக்திகள் ஓர் உருவாய் நின்றதும் ஆணவம் சென்றதுவே 9 இரவுகள் அவள் நினைவாய் ஒளி விளக்கேற்றுவோம் வாரீரே ஒளி விளக்கேற்றுவோம்